பழனி முருகா எல்லாருமே என் கடைக்கு யாருமா கடைக்கு வரதெல்லாம் இருக்கட்டும். நீ யாரு? ஓனரா? ஆமா நீங்க யாரா? நான் போலீஸ் ஆபீசர்மா, மத்தியில வந்திருக்கேன். என்னாச்சு மேம்? உங்க கடையில திருட்டு போதாம கேள்விப்பட்டேன். அப்பெல்லாம் எதுவும் எனக்கு தெரியலையே. அப்பெல்லாம் எதுவும் இல்லையா? அப்ப நான் என்ன பொய் சொல்றேனானே? இப்ப உன் கடைக்கு தான் குறி வச்சிருக்கான் நான் திருடேன். அதான் என்ன பாத்துட்டு வர சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஐயோ இப்ப என்ன மேம் பண்றது? என்ன பண்றதுன்னா சொல்றதை செய்யுமா. முன்னாடி வா. கேரு தங்க நகைலாம் தூக்கி ஒரு பாக்ஸ்ல போட்டு பேக் பண்ணி ஜீப்ல ஏத்திரு. திருட வருவான். கோல்டு நகையை நினைச்சிட்டு கவரிங் நகையை பார்த்து ஏமாந்து போட்டோம். அதுக்கு நீ கவரிங் நகையை தூக்கி முன்னாடி வைக்கணும். சரியா? இந்த கோல்டு நகைலாம் ஜீப்ல ஏத்தினா நான் என் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். என் நம்பர் நோட் பண்ணிக்கோ. 7845. நான் இதான் என் நம்பரு. எனக்கு ஒரு கால் பண்ணு. சரியா? நான் திருட வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் பண்ண. நான் தங்க நகைலாம் தூக்கி வந்து எடுத்து வச்சிடறேன். அது வரைக்கும் என் ஸ்டேஷன்ல இருக்கட்டும். சரியா? ஏத்துங்க மேம். வாங்க மேம். எடுத்துட்டு போங்க. மணி இஸ் கோல்டு. மேம் வச்சிட்டேன் மேம். எல்லா நகையும் வச்சிட்டியாமா? என்னோட நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு. நான் என் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறேன். சரியா? திருடன் வந்து என்ன நீ வந்துட்டு போட்டோம். அப்புறமா நான் வரேன். சரியா? என்னோட நம்பருக்கு கால் பண்ணிக்கோமா. சரியா? நான் வரேன். பரவாயில்ல இருக்கட்டும். அதெல்லாம் நம்மளுக்குலாம் அந்த பழக்கமே கிடையாது. இந்த தற்பெருமா அதெல்லாம் கிடையாது. சரியா? வரேம்மா. ரொம்ப நன்றி மேம். A few moments later. என்ன ஈவினிங் ஆயிடுச்சு, இன்னும் திருடனும் வரல, யாரும் வரல. இந்த போலீஸும் வந்தாங்க, அவங்களும் ஒரு தகவலும் கொடுக்கல. இப்போ என்ன பண்ணுறது? ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களா, ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாம்மா. நீ யாரு? இல்லை, உங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காலையில் ஒரு மேம் வந்து நகைலாம் திருட்டு போகுது, கவரிங் நகைவெல்லாம் வச்சுட்டு தங்க நகைவெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த தகவலுமே தரல சார். அப்பெல்லாம் எங்கள் ஃபோன்லேருந்து யாரும் அடிக்கலாமா? என்ன சார் சொல்கிறீங்க? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார். உங்கள் ஸ்டேஷனில் தான் இருப்பாங்க. அதெல்லாம் யாரும் வரலங்கிறேன். வைமா ஃபோனை. ஐயோ போச்சே, போலீஸ்காரி மாதிரி வந்துட்டு எவன் நேரத்தில் நகைவெல்லாம் எடுத்துன்னு போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? ஒத்த ஆள் பேச்சை கேட்டு இப்போ மொத்த நகையுமே போச்சு. சோழமுத்தா, இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? வாங்க. அப்படி போய் பாருங்க. அந்த நகைவில் எடுத்து காட்டுங்க. நகை வர வெயிட் பண்ணு. மேம் வாங்க மேம். குட் மார்னிங். அக்கா நகை. அட வெயிட் பண்ணுமா, இவங்க வேற. வணக்கம் மேடம். உட்காருங்க. டீயா காஃபியா ஜூஸா? டீ காஃபிலாம் வேணாம், ஜூஸ் ஒன்று போதுமா? ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா, வந்துடுறேன். மேம் இந்தாங்க ஜூஸ் குடிங்க. ஐஸ் கட்டி எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம் உங்களுக்காக. ஓ சரி மேம். இது ஆன்டிக் ஜுவல்லரி, உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஓ சரி. மேம் இது டைமண்டில் இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு. இந்த நெக்லஸ் கூட உங்களுக்கு அழகாக இருக்கும். சரி மேம் இதெல்லாம் பேக் பண்ணிடவா? பிடிங்க. சரிம்மா, நான் வந்த வேலை முடிஞ்சு வரேன். மேம் வந்த வேலை முடிஞ்சா? ஆமா. அப்போ இந்த நகையா? நானே ஜூஸ் குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். முன்னாடி வந்தேன், நீங்க எதுவுமே கண்டுக்கல. அதுக்கு தான் சரின்னு மேக்கப் போட்டு இப்படி வந்தேன். எப்படி யாராச்சும் தாகமா இருக்குன்னு கேட்டா கொஞ்சம் ஜூஸை கொடுங்கம்மா. வரட்டா? அடிப்பாவி, ஒரு ஜூஸுக்காக என்ன இப்படி லூஸ் ஆகிட்டாலே. இப்போ நான் என்ன பண்ணுவேன் உன்னை? அக்கா. சொல்லு பாப்பா. பிஸ்கட் இருக்கா? பிஸ்கெட்லாம் இங்கே விற்க மாட்டாங்கம்மா. ஐயோ கோல்டு பிஸ்கட்டு. கோல்டு பிஸ்கெட்டா? அது வாங்குற அளவு காசு இருக்கா? எல்லாம் இருக்கு, எங்க அம்மா கொடுத்தாங்க. பார்க்கறது தான் பட்டா இருக்கா, ஆனால் பெரிய இடத்த பிள்ளை போல. இருப்பக்காரன். சரி. அவனுக்கு எத்தனை கிலோ வேணும்? கிலோலாம் வேணாம், ஒரு பிஸ்கட் போதும். ஒன்று போதுமா? அட என்ன பாப்பா, விற்கிற விலைவாசிக்கு 2-3 வாங்கி போட்டுக்கோங்க. ஐயோ எல்லாம் வேணாம், ஒன்று போடும். சரி இந்த இதை பாரு, இதுதான் கோல்டு பிஸ்கெட்டு. என்ன கடிச்சு பார்க்குது? ஓ ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்க்குது போல. பரவாயில்ல, இவங்க வீட்டில் தெளிவாக தான் வளர்த்துறாங்க. இனிப்பாவே இல்லை, பிடிங்க. எனக்கு வேற பிஸ்கட் வேணும். இனிப்பா இல்லையா? முட்டை எவ்வளோ காசு இருக்குது? பட்டுலுவா
10 ரூபாவா? என்ன பிஸ்கட் வேற சொன்னாங்க? கோல்டு பிஸ்கட். நீ உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி தெளிவா கேளு. ஹலோ, என்னடி பிஸ்கட் ஆண்டோட சொன்ன? மேரிகோல்டா? சரி போய் வாங்கிட்டு வரோம். மேரிகோல்டு பிஸ்கட். அடி பாவி, மேரிகோல்டு பிஸ்கட்காக நீ இங்க வந்திருக்க? என் கடையை பார்த்தா உனக்கு என்ன நகை கடை மாதிரி தெரியல, மளிகை கடை மாதிரி தெரியுதா? எதுக்குடா அந்த கட்டிய இவ்வளோ? வாங்க மேடம், உட்காருங்க. ஒரு இழிச்சி போய் மாட்டிட்டா. மேடம், காஃபியா டீயா? டீ காஃபிலாம் இருக்கட்டும். இப்போ ட்ரெண்டிங்ல போகுது நயன்தாரா அவங்க வெட்டிங் அனிவர்சரிக்கு ஒட்டியானம் செஞ்சு தர வரியா? அந்த ஒட்டியானம் எடுத்துருவாங்க. மேடம், நயன்தாராக்கு அப்புறம் இந்த நகையெல்லாம் போட்ட ஒருத்தருக்கு அழகா இருக்கும்னா அது உங்களுக்கு தான் மேம். சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். சரி. ஐயோ, பாருங்க மேம், எவ்வளவு அழகா இருக்குது போட்டதுக்கு அப்புறம். கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. இதோ பாருங்க, அங்கதான் போகுது வண்டி. அதெல்லாம் எடுத்து காட்டுறேன். சரி மேடம், இந்த ஆன்டிக் ஜுவல்லரி ஒரு டைமண்ட் நெக்லஸ் வந்திருக்கு, அதை காட்டுறேன். இல்ல வேண்டாம். அப்புறம் அப்புறம் ஸ்ட்ரேயா வந்து போட்ட இயரிங்ஸ் இருக்கா? ஸ்ட்ரேயா போட்ட இயரிங்ஸ் அதே வேணும். இருக்கு, இப்போ இறங்கி இருக்கு. தமிழ்நாட்டு மண்ணே வாராய். அச்சோ, அழகா இருக்கு மேம். உங்களுக்கு காஞ்சல் அகர்வால் போட்ட நெக்லஸ் இருக்கா? கண்டாங்கின்னு காட்டுறேன். வாயில எல்லாம் பேசுறது இல்ல மேம், உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஐயோ, விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய். அது இருக்கட்டும். ஹன்சிகா மோத்வானி எம்ஐ டார்லிங் பேபி அவ போட்ட ரிங் இருக்கா? இருக்க. கரெக்டான கடையை சூஸ் பண்ணிருக்கீங்க. நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. இருங்க, காட்டுறேன். சரி காணுங்க. மேடம், உங்க கையை கொடுங்க. அச்சோ, நல்ல கியூட்டா இருக்கு. ஓகே, அடுத்து ஒரே நிமிஷம். நீங்க நல்ல கலெக்ஷன். இந்த கட்டில கதெல்லாம் இப்ப தலையில கட்டிட்டு நம்ம வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். சொக்க வைக்கும் ஜுவல்லரி, சொக்க தங்கம் ஜுவல்லரி. சரி வரேன். வரங்களா மேடம்? இந்த நகையெல்லாம் எடுத்து வைங்க. அப்புறம் நாளைக்கு நியூ கலெக்ஷன் வந்தா அதையும் எடுத்து வைங்க. நான் அப்புறம் நாளைக்கு போயிட்டு வரேன். வரட்டா? நாளைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா. நீங்க பேக் பண்ண கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், இப்ப போறேன்றீங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நான் ரீல்ஸ் பண்ண வந்தேன். நகையெல்லாம் போட்டேன், அழகா இருந்துச்சு. இப்ப ரீல்ஸ் பண்ணிட்டேன், அதான் போறேன். வரட்டா? அடியே, ரீல்ஸ் பண்ண வந்தியா? உனக்காக நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் சோறு தண்ணி கூட இல்லாம எல்லா நகையும் காட்டினா. என்னது, நயன்தாரா பட்ட வட்டியானா, தமனா பட்ட ஸ்ரேயா பட்ட தோடெல்லாம் வேணுமா உனக்கு? இவ்வளோ ஒழுங்கா நகையெல்லாம் வாங்கிட்டு போயிருடி. நகை வாங்க என்கிட்ட காசு இல்லையே. காசு இல்லாம ரீல்ஸ் பண்றது என்ன? ஆட்டிக்கின்னு வந்துட்டேன். நான் ஆட்டிக்கிட்டு வரலையே, நான் ஆடாம தானே வந்தேன். அடியே, நகையை வாங்கினா ஆட்டிக்கின்னு ஆடாம நீங்க வந்து சீன் பண்ணுகிற. ஒழுங்கா இந்த நகையெல்லாம் வாங்கின்னு போற, இல்ல அவ்வளவுதான் மூஞ்சில பேத்துருவேன். ஐயோ, என்கிட்ட நகை வாங்க காசு இல்லையே.